அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் மார்னிங் டிஃபனும் லஞ்சும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சீரக சம்பா வெண்பொங்கல் தாங்க பண்ணியிருக்கேன். சீரக சம்பா அரிசியில் வெண்பொங்கல் பண்ணி பாருங்கள், நல்ல மணமாக இருக்கும். சீரக சம்பா அரிசி, சிறுபருப்பு, மிளகு, சீரகம், பெருங்காயம், இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா 4-5 விசில் விட்டு குழைய எடுத்துக்கங்க. தாளிப்புக்கு வழக்கம் போல் நெய், முந்திரி இருந்தால் சேர்த்துக்கங்க. மிளகு, சீரகம், கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து பாருங்கள், கம கமன் வாசமாக இருக்கும். சாதம் வடிச்சிருக்கேன் பாருங்கள், புழுங்கலரிசி சாதம் தாங்க வடிச்சிருக்கேன். பீன்ஸ் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மசாலா சேர்த்துக்கங்க. எண்ணெய் போட்டு மசாலா போட்டு முந்திரி சேர்த்துக்கங்க. வெங்காயம் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்காங்கள அதையும் நல்லா கலந்து கொடுங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்து அப்படியே வதக்கி விடணுங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. அதனால் எல்லாம் சுருண்டு வந்துடுங்க. வெங்காயம், பீன்ஸ் எல்லாம் அதிலையே வெந்துடும். அதுக்கப்புறமா வடித்து வச்ச சாதத்தை கொட்டி கலரி எடுத்தோம்னா பீன்ஸு சாதம் அருமையாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் சீரக சம்பா வெண்பொங்கல், வேர்க்கடலை சட்னிங்க. லஞ்சுக்கு பீன்ஸ் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ணலான்னு இருந்தேன். டைம் ஆகிப்போச்சு. அதனால் சுண்டல் மாதிரி மொச்சக்கொட்டை வேக வச்சு வச்சுருந்தேன். அதை சுண்டல் மாதிரி தாளித்து கொடுத்துட்டேங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ட்ரையாக அப்படியே சுண்டல் மாதிரி தாளித்து கொடுத்துருக்காங்க. பீன்ஸு சாதமும் மொச்சக்கொட்டை சுண்டல் இதாங்க இன்றைக்கி. சாதம் வடிச்சிட்டேன்னா காக்காக்கு சாதம் வடிச்சிடுவேன் பாருங்கள். காலையிலேயே அவங்களுக்கு சுட இருக்குது. அதனால் சூடாக வாய் வச்சிருச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்றாங்க பொறுமையாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.